ஹலோ கைஸ், வெல்கம் டு மை அட்டி. காலையில் எந்திரிச்சதுலேருந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் ஒரே நியூஸ் தான், சூரஜ் திருத்தணில் நடந்த சம்பவம். எஸ், திஸ் அட்டி அபவுட் திருத்தணி இஷ்யூ. டிசம்பர் 30 வரைக்கும் வந்த நியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஹூ இஸ் சூரஜ்? ஒடிஷா ஸ்டேட்லேருந்து வேலைக்காக திருத்தணி ஊர் வந்தவர். இந்த சம்பவம் 27th திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ரயில்வே குவார்ட்டர்ஸில் தான் நடந்திருக்கு. 4 பசங்க, நந்தகோபால், சந்தோஷ், விக்கி அண்ட் சந்தோஷ். எனக்கு கிடச்ச டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜூனியர் ஆக்ட் படி அண்டர் 17 ஏஜ் உள்ளவங்க டீட்டெயில்ஸை வெளியே ஷேர் பண்ணக்கூடாது. பட் இவங்களை ஷேர் பண்ணுறதுனால தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த பசங்க நார்மலாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு கெத்து காட்டணுன்றக்காண்டி அருவா கத்திலாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்த பசங்க. அண்ட் அப்படி தான் அன்றைக்கி சூரஜை ட்ரெயினில் பார்த்துருக்காங்க. கத்தியை காட்டி மிரட்டி நீ பயப்படுற மாதிரி நடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரஜ் பயந்துட்டு இல்லை முடியாது அப்படின்ட்டுருக்காரு. ஸோ அவரை மிரட்டி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கண்மூடித்தனமாக விட்டிருக்காங்க. அந்த வீடியோலாம் பார்க்கவே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு லெவல் மேலே மயங்கி விழுந்த சூரஜ் அதை பார்த்துட்டு 4 பசங்களும் கெத்துடா மாசுடான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்களாம் போன அப்புறம் சூரஜ் அந்த ரத்த காயத்தோடு எழுந்திரிச்சு மெயின் ரோடு வரைக்கும் வந்து அங்கேருந்து ஆளுங்க தான் பார்த்துட்டு திருத்தணி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் விசாரணையில் சூரஜ் யாருன்னு கூட தெரியாது, போதையில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்காக இப்படி பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்த ஜட்மெண்ட் படி 3 பேர் பிளேஸ் ஆஃப் சேஃப்டிக்கு அனுப்பியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடாக கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்றைக்கி ஒரு பொலிட்டீஷியன் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்களே பாருங்கள். இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்குது. ஏதோ இந்த ஆட்சியில் போதை வளர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையற்ற ஒன்று. இதை பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. என்னோடய வியூவில் அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன் தான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்குன்னு நான் சொல்லுவேன். செகண்டு தான் கவர்மெண்ட் அண்ட் போலீஸ்ன்னு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த அட்டியை இதோட முடிச்சுக்கிறேன். See you on next அட்டி and sorry for Suraj.